சொன்ன மாதிரியே அண்ணாமலை செஞ்சு காட்டிட்டாரேப்பா. இப்படி சொல்ற மாதிரி தான் கரெக்டாக இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அண்ணாமலை அவர்கள் அவரோட வீட்டு முன்னாடி நின்று 6 தடவை அவரை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாருங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நேற்றே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் திமுகவை ஆட்சியிலேருந்து கீழே இறக்குற வரைக்கும் என்னோட காலில் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு செருப்பு தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நான் என்னை 6 தடவை சாட்டையில் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது மாதிரி இன்னைக்கு சாட்டையில் அடிச்சிருக்காரு. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு சில பேர் அண்ணாமலை அவர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாட்டையில் அடித்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா, காலில் செருப்பு போடலன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா, என்னப்பா அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு சில பேர் அண்ணாமலை அவர்களே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி தான் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் மனசு வருதோ தெரியலங்க. ஏன்னா தமிழகத்தில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி எந்த நியூஸ் சேனல்ஸுமே ஒரு விவாதம் கூட நடத்தலை. அப்படியே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை கேஷுவலாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் எப்போ இந்த விஷயம் பூதாகரமாக வெடிச்சிச்சு அப்படின்னா, நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆகும் அப்படின்னு அந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் தான் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே நியூஸ் போடவே ஆரம்பித்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு, நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் குரல் கொடுப்போம் அப்படின்ற நடிகர்கள் இன்னுமே வாயை திறக்காமல் இருக்காங்க. சூர்யா, சித்தார்த்து இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் ஐயோகோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே, நம்மளாம் இன்னும் மிச்சம் சாப்பிட்டா உட்காந்துருக்கோம், வாங்க போராடலான்னு அவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தமிழகத்தில் நடந்திருக்கு. இது எங்கேயோ நடந்த மாதிரி வாயை மூடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கோவம் வருது. அதனால யாருமே இந்த விஷயத்தை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி தான் அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையுமே திசை திருப்ப வச்சு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காண்டி குரல் கொடுங்கன்னு தன்னையே வருத்தி இந்த மாதிரிலாம் போராட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருங்க. அதில் கூட இந்த திருந்தாத ஊடகங்கள் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி லண்டன்லேருந்து வந்தவொடனே கோயிலுக்கு போகிறீங்க, ஏன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோயிலுக்கு போகிறது ஒரு குத்தமாங்க, நான் என்ன கோயிலுக்கு மட்டுமா போகிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா இடத்துக்கு தான் போகிறேன், ஏன் இந்த மாதிரி விபரீதமாகவே கேள்வி கேட்குறீங்கன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்படிலாம் உங்களோட உடம்பை வருத்திக்கிட்டு போராட்டம் பண்ணுறீங்களே, இது நியாயமா, இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம கடவுளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சமர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடலை வருத்தி தான் சமர்ப்பணம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கூட ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க, நீங்கள் உடலை வருத்தி தானே மாலை போட்டிருக்கீங்க. நம்ம விரதம் இருக்கிறது என்ன சும்மாவா இருக்கும், நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தானே நம்ம கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். நான் இந்த ஒரு விஷயத்தை என்னோட கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் விட அவர் கடைசியில் சொன்ன விஷயந்தான் நம்ம எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமே. நீங்கள் போன தடவை தேர்தலில் போட்டிட்டு தோற்று போயிட்டீங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் கேஷுவலாக என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஏன்னா எத்தனையோ பேர் தேர்தலில் சாராய வித்த காசு, அந்த காசு, இந்த காசுன்னு கோடிக்கணக்கில் ஓட்டு வாங்குறதுக்காண்டி காசை இறக்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி செலவே பண்ணலை. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள் மேலே பாரத்தை போட்டுட்டேன், மக்கள் மேலே முழு நம்பிக்கையோட நான் தேர்தலில் கிளம்புறேங்கன்னு அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிச்சு. அதனால் நான் 2026 தேர்தலையும் இதே மாதிரி மக்கள் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நான் போட்டியிட போகிறேன், என்னோட பாதை இதே மாதிரி தொடரத்தான் செய்யும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதிலை கேட்கும்போது தான் ரொம்பவே பாசிட்டிவாக வந்திருக்குங்க. ஏன்னா ஒரு தடவை தோற்று போயிட்டோம், அதுக்கப்புறம்லாம் நான் போட்டியிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாமல் என்னோட பாதை கண்டினியூ ஆகிக்கிட்டே வந்திருக்கோம், நான் பண்ண வேண்டிய வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம அவர் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணுறாரு. பார்த்தீங்களா, இதுக்காண்டே நம்ம அவரை பாராட்டி ஆகணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.